குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஓ குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். சாகாவரமும் தனித்த பேரறிவும் மா காதலில் சிவவல்லப சக்தியும் செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கருத்து அருந்திரள் வன்மையராகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரண முடியுடன் ஆகம முடியும் கடந்து எனது அறிவாம் கணமேல் சபைநடு நடம் திகழ்கின்ற மெய்ஞான ஆரமுதே, சச்சிதானந்த தனிமுதல் அமுதே, மெய்ச்சிதாகாச விளைவருள் அமுதே, ஆனந்த அமுதே, அருளொளி அமுதே, தான் அந்தமிழா தத்துவ அமுதே, நவநிலை தரும் ஓர் நல்ல தெள்ளமுதே, சிவநிலைதனிலே திரண்ட உள்ளமுதே, பொய்படா கருணை புண்ணிய அமுதே, கைபடா பெருஞ்சீர் கடவுள் வானமுதே, அகம் புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே, பனிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே, தனி முதலாய சிதம்பர அமுதே, உலகலாம் கொள்ளினும் உழப்பிலா அமுதே, அழகிலா பெருந்தரள் அற்புத அமுதே. அகவல்ல 1255 முதல் 1290 வரை உள்ள பாடல். இந்த பாடல் அனைத்து உயிர்களும் சிவ அமுதம் பெற்று சிவமாதல் வேண்டுவதன்றி வேறொன்றும் வேண்டே எம் பரசிவ குருவே. குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நம்மளுடைய விதைக்குள் விதை தளத்துல இப்பொழுது இணைந்து ஞானத்தை சுவைப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஞான பறவைகளுக்கும் எமது பணிவான வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நாம பேச இருக்கின்ற தலைப்பு ஏற்கனவே தொடர்ந்து 3-4 வகுப்புகளை நம்ம பார்த்த வள்ளல் பெருமான் நமக்காக கொடுத்த அந்த ஞான பாடல்கள் 6ஆம் திருமுறையில் இருந்து திருவருள் பேரு என்ற பதிகத்துல இருக்கின்ற ஒரு இறுதி பகுதிக்கு நாம இப்ப வந்திருக்கோம். அதுல வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த உலகுக்காக சொன்ன ஞான சத்தியங்களுடைய இறைவனுடைய திருவருள் பேறுகள் எப்படியெல்லாம் தனக்கு கிடைத்தது, எப்படியெல்லாம் தாம் ஆனந்த பெருமிதம் கொண்டிருந்தோம், பரவசம் கொண்டிருந்தோம், ஆனந்த கழிப்பு எப்படியெல்லாம் தன்னுடைய ஒவ்வொரு அணுக்களையும் ஆட்கொண்டது, இதை பற்றியெல்லாம் தான் இந்த திருவருட்பேருல அவ்வளவு அற்புதமான ஞான சொற்களை போட்டு போட்டு அந்த பாடல்களை புரிஞ்சிருப்பார். அதை தான் நம்ம பார்த்தோம். இந்த 6ஆம் திருமுறை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனித உயிர்களும் படித்து அறிந்து உணர்ந்து உள்வாங்க வேண்டிய அற்புதமான ஒரு ஞான பெட்டகம்.
இந்த 6ஆம் திருமுறைய 2 நாட்கள நான் படிச்சு முடிச்சேன். ஃபுல்லா ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஃபுல்லா நம்ம படிச்சு முடிச்சோம். அத நான் திருவருட்பாலாம் நான் அதிகம் நான் படிச்சதில்லை. அங்கங்க அகவல் டெய்லி ஒரு 2.5 வருஷம் காலை மாலை விடாம அகவல் நான் பாராயணம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவா தெரியும். அப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில பாடல்கள் அதுக்கு உண்டான சில விளக்கங்கள் அவ்வளவுதான். நம்ம அதிகம் நான் ஃபோக்கஸ் பண்ணது நம்ம இந்த திருவாசகம், தேவாரம், திருமந்திரம், முக்கியமா திருமந்திரம் முக்கியம். திருவாசகம் திருமந்திரம் ரொம்ப முக்கியமா நம்ம எடுத்துட்டு நம்ம பண்ணுவோம். அப்புறம் அபஞான குரல், அப்புறம் சித்தர்களுடைய அனைத்து நூல்களுமே இப்படிதான் நம்மளுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. அதுல இந்த திருவருட்பாவுடைய 6ஆம் திருமுறையை படிச்சு பின்னாடி இந்த விஷயங்கள் மறைக்கப்பட்ட மறைந்திருக்கக்கூடிய இத்தனை ஞான ரகசியங்களுடைய திறவுகோள்களை நான் யாமே திறந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு ஒரே மாதிரி. நீங்க திருவருட்பா பத்தி உலகம் முழுக்க நிறைய பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பாடல்கள் படிக்கிறாங்க, அதுக்கு நேரடியான அந்த பாடல்களுடைய பத உரைகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஞான உரைகளாக யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கா? வேற ஒருத்தர் 2 பேர் நம்ம சொல்லலாம். இந்த சேலத்துல இன்னொரு ஐயா இருக்காங்க, ஆர் குப்புசாமி ஐயான்னு ஒருத்தர். அவரும் நல்லாக பேசிட்டு இருக்காரு. அந்த பேச்சுகளை நீங்க அப்பப்ப நீங்க யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க. அவர்களும் தொடாத சில விஷயங்களையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும் முயற்சி பண்ணியிருக்கோம். அதுக்கு வள்ளல் பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சதுனால இதை தொடர்ந்து நம்ம விதைக்கிறதில்லை. வள்ளல் பெருமானை பத்தி தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருக்கோம். குருவிட்ட அனுமதி நம்ம வாங்கியிருக்கோம். இப்ப திருவருள் பேர்ல அடுத்த பதிகம் நம்ம பார்க்கலாம். கோல் அறிந்த பெருந்தவர் தம் குறிப்பறிந்தே உதவும் கொடையாளா சிவகாம கொடிக்கு இசைந்தே கொழுனா ஆள் அறிந்து இங்கு எனையாண்ட அரசே என் அமுதே அம்பலத்தே நடம்புரையும் அருட்பெரும் ஜோதியனே தாள் அறிந்தே நின் வரவு சத்தியம் சத்தியமே சந்தேகமில்லை அந்த தனித்த திருவரவில் நாள் அறிந்து கொளல் வேண்டும் நவிழக நீ எனது நனவிடையாயினும் அன்றி கனவிடையாயினும் ஆமே. அதாவது எது இந்த உலக உயிர்களுக்கான பிறவி பெரும்பயனை, அந்த பிறவி பிணி நோயை எது நீக்குகிறதோ அதை பற்றி இந்த பாடல்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். நிறைய நெறிகள் இருக்கு. சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு, கோமாரம் இருக்கு, காணாபத்தியம் இருக்கு, இந்த மாதிரி சாக்தம் இருக்கு, இந்த மாதிரி 6 சமயங்கள் இருக்கு. இதிகாசங்கள் 2 இருக்கு, நிறைய புராணங்கள் இருக்கு, வேதங்கள் இருக்கு, உபனிஷத்துக்கள்லாம் இருக்கு. இதுல எங்கேயாவது இறைவனை அடைவதற்காக இதுதான் இறுதியான நிறைவான ஒரு பூரணத்துவமான ஒரு நெறி, ஒரு வழி இருக்குன்னு யாராவது ஆணித்தரமா சொல்ல முடியுதா? சொல்லியிருக்காங்களா? திருமூலர் சொல்லியிருக்காரு, மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு, அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க, திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு, சுந்தரர் சொல்லியிருக்காரு, அவ்வை தாய் சொல்லியிருக்காங்க, சித்தர் பெருமக்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம நிறைய நூல்களை படிக்கிறோம். படிச்சுக்கிட்டு அந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு உள்வாங்குறீங்க, உட்கிரகிக்கிற பொறுத்து தான் ஞானம் உதயமாகுமா உதயமாகாதா அப்படிங்கிறது இருக்கு. அப்ப வள்ளல் பெருமானம் எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியும்? இன்றைக்கு நேற்று அல்ல, எத்தனை ஜென்மமா, அது பல ஆண்டுகளாக தெரியும். அது உருகி 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 வழிபடுற மனித உயிர்கள்லாம் இருக்காங்க. இத்தனை வருஷம் அது இன்னும் ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆகி போச்சு. வள்ளல் பெருமானை கும்பிட்டா ஒரு கௌரவம் கிடைச்ச மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க.
அப்படிலாம் கிடையாது. படிக்கிறதுனாலயோ அந்த பாடல்களை கேட்பதனாலயோ ஒன்றும் கிடையாது. அதன் வழியில் நடக்கணும் நீங்க. அதனுடைய சத்தியம் தெரியணும். அதனுடைய மெய்ப்பொருள் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதை உள்வாங்கணும். உள்வாங்கினதை உங்களுக்கு வாழ்க்கையில கடைபிடிச்சு அதை உணர்ந்து நிக்கணும். அப்பதான் இந்த கலைகள் விருத்தியாகும். அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது தெரிய வரும். அப்ப இந்த பாடல் எல்லாரும் படிக்கிறாங்க. நீங்களும் படிச்சிருப்பீங்க. திருவள்ளுவரை நிறைய பேர் டவுன்லோடும் பண்ணியிருப்பீங்க. சரி, இந்த பாட்டு என்ன சொல்ல வருது? இந்த பாட்டினுடைய சாராம்சம் என்ன? சொல்ல வருகின்ற கருத்து என்ன? ஞானம் என்ன? இதை நம்ம யோசிக்கணும். சித்தர்களுடைய நூல்களை ஞான பாடல்களை படிக்கின்ற போது ஒவ்வொரு பாட்டு முடிச்சுட்டு டப்பு டப்புன்னு அடுத்த பாட்டுக்கும் போக்குறேன். அந்த பாடல திரும்ப திரும்ப 10 முறையாவது படிச்சு என்னதான் அது சொல்லுது, அது சொல்ல வருகின்ற விஷயம் தான் நீங்க கிரகிக்கதான் நீங்க அடுத்தடுத்த நிறைய ஞான நூல்களை படிக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய அந்த திறவுகோள் திறந்துகிட்டே இருக்கும். அந்த ஞான பெட்டி திறந்துகிட்டே இருக்கும். இந்த பாடல் சொல்லுகின்ற கருத்து எது ஒளி நெறியோ, ஒளி நெறின்னு இந்த விஷயத்த இந்த பாட்டுல பதிவு பண்றாங்க வள்ளல் பெருமான். என்ன ஒளி நெறி? இப்ப உருவத்தை வழிபடுறீங்க, அது உருவ நெறி. உருவ வழிபாடு. அருவத்தையும் வழிபடுறோம், அருவ வழிபாடு. அருவுருவத்தையும் வழிபடுறோம். லிங்கமணியா இருக்காருல்ல சிவபெருமான், அது அருவுருவ வழிபாடு. ஆகாயத்தை நீங்க வெட்ட வழியை வழிபடுறீங்க, அது வெட்ட வழி வழிபாடு. அப்ப துரியத்துல ஒரு வழிபாடு வச்சிருக்கீங்க, துரிய வழிபாடு. அப்புறம் துரியாதீத வழிபாடு. அப்புறம் கடைசியா ஒளி வழிபாடு. ஒளி வழிபாட்டை தான் ஒளி நெறின்னு சொல்றாங்க. அதோட முடியுதா? ஞானம் இல்லை. அதுக்கு அடுத்தது இருக்குது பரவிந்து நெறி, பரநாத நெறி, பரபிரம்ம நெறி. இப்படி ஞானத்தினுடைய அடுத்தடுத்த பகுதிகள், அடுத்தடுத்த படிக்கட்டுகளை நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம இப்ப எந்த படிக்கட்டுல நின்றுட்டு இருக்கோம், இல்ல படிக்கட்டுக்கே நம்ம இன்னும் போய் சேரலையாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அப்பதான் வரும். இப்ப படிக்கட்டு இமயமலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளாம் எங்க இருக்கிறோம்? நம்ம தென்னிந்தியாவில் இருக்கோம். அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய ஞானத்துக்கும் நம்ம புரிஞ்சு கொண்டதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கேள்வி கட்டோம்னா பதில் சொல்ல தெரியாது. அப்ப நம்ம இன்னும் பூஜ்யமாகத்தான் இருக்கோம். அது நன்றாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பாடல்களும் சொல்லுகின்ற சத்தியத்தை நீங்க உள்வாங்க உங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு தெளிதல் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். இதுல ஐயா என்ன சொல்றாங்க? எது ஒளி நெறியோ அந்த அருள் நெறி, அதுதான் அருள் நெறின்னு சொல்றேன். அந்த அருள் நெறிக்குரிய கொள்கைகளை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப தெரிஞ்சாச்சு, அப்படி என்ன பண்ணணும்? அதன் வழி வாழக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க பின்பற்றணும். எது? ஒளிநெறிய நீங்க வழிபாடு பண்ணணும். ஒளிநெறிய பின்பற்றணும். என்ன பண்ணணும்? ஒளியை நீங்க பிடிக்கணும், அவ்வளவுதான். எந்த தொழில் பண்றீங்களோ அந்த தொழில் சார்ந்த விஷயத்த நீங்க பின்பற்றணுமா இல்லையா, பயன்படுத்தணுமா இல்லையா? அததான் சொல்றாரு. ஒளிநெறியா ஒளியை பயன்படுத்து, லிங்க வழிபாடா லிங்கத்தை பயன்படுத்து, அருவ வழிபாடா அருவத்தை பயன்படுத்து, அருவுருவ வழிபாடா அருவுருவத்தை பயன்படுத்து. அந்த மாதிரி. அப்ப எது ஒளிநெறி? அந்த ஒளிநெறி தான் என்றைக்கும் நித்தியத்தை அளிக்கக்கூடிய அருள் அப்படின்னு சொல்றாரு. அருள் நெறின்றாரு. நம்ம கோயிலுக்குலாம் நம்ம என்ன கேட்கறோம்? சாமி அருள் தர மாட்டேங்குதுப்பா. அங்க போய் பொருள் தரன்னு நம்ம என்னதான் பிரார்த்தனை நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட இறைவனுக்கு நம்ம அருள் இருந்தாதப்ப நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்கும். நம்ம கேட்டதெல்லாம் எனக்கு எப்ப கிடைக்கும்? இறைவன் எனக்கு மேல அருள் வழங்கினாதான் கிடைக்கும். அதான் அருளும் வேணும் பொருளும் வேணும்னா. இது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகமே இல்லைன்றார். இறைவனுடைய உலகமே கிடைக்காது. அப்ப பொருள் வேண்டும். ஆனா அந்த பொருள் அவர் சொல்ல வந்த விஷயம் மெய்ப்பொருளை பத்தி சொன்னாரு. மெய்ப்பொருளை இந்த ஜென்மத்திலேயே நீங்க பின்பற்ற முடியலன்னா இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு பூஜ்யமாயிடும்.
பொருள் இல்லாருக்கு நம்ம என்ன பொருள் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்ன மைண்ட்ல வரும்? பணம், காசு, சொத்து பத்து, இதெல்லாம் மைண்ட்ல வரும். அதை அவங்க சொல்லல. அதெல்லாம் அழிஞ்சு போறது. அழியாத ஒரு பொருள் இருக்குது, அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் இல்லைன்னா அந்த மெய்ப்பொருளை நீங்க பின்பற்றலாம்னா இந்த உலகம் உங்களுக்கானது அல்ல அப்படின்னு அர்த்தம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப அருள் என்ன? இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல். தன் அமுதத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிற தன்னிகர் இல்லாத ஒரு ஆற்றலை தான் அந்த அருள் அமுதம், அருள் நெறி, அருள் கலைகள். அது யார்கிட்ட மட்டும் இருக்கும்? அது ஒன்லி ப்ராப்பர்ட்டி ஆஃப் காட். அது அவ்வளவுதான். இறைவனுடைய சொத்து அதுதான், அந்த அருள் தான். ஏன்னா அந்த அருளுக்கு ஒருத்தனை செத்து போன பணத்தையும் எழுப்பு இந்த ஆற்றல் அந்த அருளுக்கு மட்டும்தான் இருக்கு, பொருளுக்கு கிடையாது. அப்ப அந்த அருளையே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இறைவனே நம்ம பக்கண்டா போடான மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப இறைவனை நீங்கள் பிடித்துக் கொள்ளணும்னா இறைவனுடைய அருள் கலைகள் உங்கள்கிட்ட வந்தாவே போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா இறைவன் உங்களுக்குள்ளதான் அவர் வந்து ஐக்கியமா இருக்காருன்னு அர்த்தமாயிருக்கு. அதனால எது ஒளிநெறி என்று சொல்லப்படுகிறதோ அதுதான் அருள் நெறி. அருள் நெறினா என்ன? நம்மளை நித்திய தேகமாக வச்சுக்கூடிய அற்புதமான சாகா வரம் கொண்ட அற்புதமான அமுத ஆற்றல் அது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதன் வழியை நீங்க போகணும். ஒளிநெறியை நீங்க பிடிக்கணும்னா நீங்க ஒரு விஷயத்தை பின்பற்றி ஆகணும். என்னது? தவம் பண்ணணும். நீங்க தவத்தை பண்ணாதான் அந்த ஒளியை பிடிக்க முடியும். ஒளியை வச்சுட்டு எப்படி தவத்தை பண்றது? அது பிரம்மஞான தவங்களை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்மளுடைய பொற்சபையில பீடத்துல வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதை நீங்க கத்துக்கணும். எப்பொழுது இந்த பிரம்மஞான தவத்தை நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் ஒளிநெறியை பிடித்ததாக ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்த பாட்டு சொல்ல வர விஷயம் ஒளிநெறியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றி நீங்க ஒழுகணும், நடக்கணும்னு அர்த்தம். அப்ப ஒளிநெறியை நீங்க பின்பற்றுவதற்கான ஒரே ஒரு உபாயம், ஒரே ஒரு தந்திரம், ஒரே ஒரு மார்க்கம் இந்த பிரம்மஞான தவம் தான். அப்ப இந்த பிரம்மஞான தவத்தை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களைத்தான் நம்ம அத்தனை பிரம்மஞானிகளும் என்ன சொல்றாங்க? மெய் அடியார்கள் அப்படின்றாங்க. மெய்யாகிய உயிரை, மெய்யாகிய ஒளியை எவர் தவத்தால் அறிகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மெய் அடியார்கள். அடினா திருவடி, மெய்யை சொல்லக்கூடிய சத்தியத்தை சொல்லக்கூடிய அந்த திருவடிகளை பிடித்துக் கொண்டு ஒளிநெறிகளை அவர்கள் பின்பற்றி வாழ்வார். அந்த மெய்யடியார்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைய, நம்மளுக்கெல்லாம் ஒரு நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் நடக்கலைன்னா நம்ம வருத்தப்படுறோம். இறைவனுக்கு கண்ணு இல்லை, இறைவன் நம்மளுக்கு மேல கருணையே கிடையாது, அவர் அருளை வழங்க மாட்டேங்கிறாருன்னு பேசிக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த மாதிரி பிரம்மஞான தவத்தை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை சாதகர்களாகிய அந்த மெய்யாடியார்களுக்கும் சில தேவைகள் இருக்கும் இல்லையா? ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க, இறைவா எனக்கு இதை கூடாது கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது முதல்ல அதனுடைய உயிர் அறியும். அவரவர்களுடைய உயிரானது அறிந்து கொள்ளும். உயிர் அறிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம்? அதை அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற இறைவன்கிட்ட போய் இந்த விஷயத்தை போய் எடுத்து சொன்னோம். ஐயா இந்த மெய்யடியா இருக்க இதெல்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, சிரமப்பட்டு இருக்காரு, இது அவர் கிடைக்காம போட்டா தவத்தை கரெக்டா பண்ணாம போயிடுவாரு, அதனால இந்த விஷயத்த அவர் கொடுத்தாதான் அவர் ப்ராப்பரா தவத்தை பண்ணி உங்களை வந்து சேருவாரு அப்படின்னு. அப்படியா? பார்ப்பாங்க, நம்ம தகுதி தராதரம் பார்ப்பாங்க. ஓ நன்றாக தவம் செய்யக்கூடிய ஒரு சாதகன், அவன் தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணு, அவ்வளவுதான். உத்தரவு கொடுத்தாங்க. உயிர் மூலமாக அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடும். அப்படி யாரெல்லாம் தவத்தை செய்கின்றார்களோ அந்த மெய்யாடியார்களுடைய தேவைகள் என்னென்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை தானாகவே சென்று போய் செய்யறாங்க. இப்ப தானத்துக்கும் அந்த கொடைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. அன்னதானம், நிறைய கல்விதானம், மருத்துவ தானம் நிறைய பண்றோம். வந்து தனக்கு புண்ணியம் வந்து சேரணும், தனக்கு வந்து நன்மைகள் வந்து சேரணுன்றதுக்கு பண்றதுக்கு பேர் தானம். இதுல கொடை என்பது என்ன? அவர்கள் வந்து அந்த எளியோர்கள் அவர்கள் தேவையில் வந்து கேட்கின்ற போது எதையும் யோசிக்காம எடுத்து கொடுக்கணும். கொடையில் அந்த எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. இது கொடுக்கறதுனால நம்மளுக்கு அதான் யோசிக்க மாட்டான், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அவ்வளவுதான் உங்களுக்கு எண்ணம் இருக்கும். இத சில பேர் கேட்டும் செய்வாங்க,
சில பேர் கேட்காமலே தேடி வந்து உதவி செய்வாங்க பாரு, அதுதான் பெரிய விஷயம். கேட்காமலே உதவி பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் ரொம்ப மதிக்கப்படக்கூடியதான ஒரு செயல்பாடு. அப்படி இறைவன் கேட்காமலேயே அந்த மெய்யடியார்களுடைய எண்ணங்களை, தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான விஷயத்த தானாக வந்து அவர்கள் கேட்காமலே வந்து உதவி செய்வார். அதனால அவருக்கு பேர் கொடைவள்ளல். இவர் எப்படி இருக்காரு? சிவகாம வலி என்ற தாயாருடன் இணைந்தே இருக்கின்றார். சிவகாமவள்ளி தாயார் அம்பாளுடைய பேர். சிவம் இல்லையல் சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவம் இல்லைன்னு சொல்றதால எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுங்களா? ஒவ்வொரு மனித தேகமும், அது ஆண் தேகமாக இருக்கட்டும், பெண் தேகமாக இருக்கட்டும், ஒரு ஆணுக்குள்ள பெண் தன்மை இருக்கு, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஆண் தன்மை இருக்கு. போத் ஆர் ஈக்குவல் தான். ஒரு ஆண் எப்ப வந்து பெண் தன்மையோட ஏன் அவன் ஆணா இருக்கான் அப்படின்னா, உடலால எப்படி ஆணா இருக்கான்னா, அவனுக்கு ஆண் தன்மை 51% இருக்கும், பெண் தன்மை 49 தான் இருக்கும், 49% தான் இருக்கும். அதனால அந்த 1% அதிகப்படியான அந்த விஷயத்தினால அவன் ஆணாக மாறிடுவான் உடலால. இதே பெண் வந்து பெண் தன்மையில 51% இருந்தா அவ பெண்ணாக இருப்பாள் உடலால. 49% ஆண் தன்மையோடு இருப்பாங்க. ஆனா இந்த 51% 50 ஆகணும், 49% 50 ஆகணும். ஒண்ணு அதிகமா இருக்கு, ஒண்ணு கம்மியா இருக்கு இல்லையா? இது 51 50 ஆயிரம், 49 50 ஆயிரம், அவ்வளவுதான். எப்ப ஆண் தன்மையும் பெண் தன்மையும் 50-50 வருதோ அதுக்கு பேர் தாங்க அர்த்தநாரீஸ்வர தத்துவம். அந்த மனிதன் தான் அர்த்தநாரீஸ்வரன். சில கோயில்கள்லாம் பாருங்களேன், ஆணாக இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியார், அந்த ஐயர் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அம்பாளுக்கு பூஜை பண்றப்ப, சிவனுக்கு பூஜை பண்றப்ப புடவையை கட்டிக்கிட்டு போய் பூஜை பண்ணுவாங்க. இது சிறுவித்தை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழிக்க முடியாத ஒரு சத்தியம். காமாட்சி கோயில் அதெல்லாம் நடக்குது. இது நம்ம திருச்சி அகிலாண்டேஸ்வரி கோயில் நடக்குது, திருமூர்த்தீஸ்வரர் கோயில் நடக்குது. அந்த மாதிரி சில முக்கியமான கோயில்களை வந்து அந்த ஆணாக இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியார் அந்த பெண் வேடம் விட்டு, பெண் புடவையில கட்டிட்டு அதே மாதிரி போட்டு வலையெல்லாம் போட்டுக்கிட்டு போய் பூஜையை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை குறிக்காட்டுற விஷயங்கள் இதெல்லாம். இப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணாக இருக்கின்றவர்கள், உடலால ஆணாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பெண் தன்மைய இன்னும் 1% அதிகப்பட்டு மலர வைக்கணும். இதே பெண்களாக இருக்கக்கூடியவங்க, அவர்கள்ட்ட இருக்கிற அந்த ஆண் தன்மை 49% இருக்கு இல்லையா, 1% அதிகப்படுத்த ஆண் தன்மை மலர வைக்கணும். அப்பதான் தான் வேறு, உயிர் வேறு, ஆன்மா வேறு, இறைவன் வேறு என்ற பேதம் இல்லாம போகும். இந்த ப்ராசஸ நீங்க பண்ணாம நீங்க வெற்றியாக கொண்டு வரலன்னா உங்களுக்குள்ள ஞானம் முகிக்காது, தோன்றாது, உதயமாகாது. இது நாம சொல்லித்தர சுடராளி தவத்துல தானாகவே இயல்பாகவே நடக்கும். ஏன்னா சுடராளி தவத்து செய்கின்ற பொழுது அந்த சாதகன், அந்த மெய்யடியான், அவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, இரண்டும் இணைந்த ஒரு தேகத்தை அவன் பிறப்பெடுப்பான். யார் ஒருத்தன் ஆணுமற்ற பெண்ணுமற்ற அந்த தன்மை இல்லாம தான் ஆணாக இருக்கின்றேன், தான் பெண்ணாக இருக்கிறேன் என்ற அந்த எண்ணமே வராம தவத்துல உட்கார்ந்து இருக்கானோ, அப்ப அவனுடைய தேகம் என்ன அர்த்தநாரீஸ்வர தேகமாக மாறிடும். அப்படியே அர்த்தநாரீஸ்வர அந்த ஞானம் எப்பொழுது அந்த சாதகனுக்குள் பூக்க ஆரம்பிக்குதோ, பூத்துக்கிட்டே இருக்கோ, அப்பொழுது கால தேச வர்த்தமானங்களை கடந்து தவத்துல உட்கார்ந்துருப்பான். தன் உடம்பை பத்தி சிந்தனை இருக்காது, தன் மனசை பத்தி சிந்தனை இருக்காது, தன்னோட ஆன்மா பத்தி சிந்தனை இருக்காது, தான் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க தவம் பண்ணிட்டு இருக்கின்ற என்ற இருக்காது. மனம் ஃபுல்லா அதுக்கு மேல வந்து ஒரு வெற்றி இடத்துல ஒரு ராப்பகலட்ட இடத்துல போய் மறந்துகிட்டே ஒரு அற்புதமான ஒரு பரவச மெய்யுணர்வுல தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு சரணாகதியா உட்கார்ந்துருப்பான். அந்த நேரத்துல
அவனுடைய தேகமானது அர்த்தநாரீஸ்வரராக மாறி. இந்த புதிய விஷயத்தை இந்த பதிவுல நான் பதிவு பண்றேன், இந்த பேச்சுரையில நான் பதிவு பண்றேன். தவம் பண்ணுகின்ற பொழுது நடக்கின்ற உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான ஒரு வேதியியல் மாற்றம் இது. மிஸ்டிக்கல் பவர் அப்படின்வாங்க. நம்மளுக்கு தெரியாது, ஆனா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் இதெல்லாம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் தவம் பண்றப்ப நம்ம தான் தவம் பண்ண, கிடையாது. உங்களை அத்தனை பேரும் வேவு பார்த்துட்டு இருப்பாங்க, அத்தனை சித்தர்களும் உங்களை கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கிட்ட இருந்தே உங்களுக்கு நீங்க தப்பிக்க முடியாது. முக்கியமா உங்க உயிரை உங்களால ஏமாத்தவே முடியாது. யார வேணாலும் எந்த சிசிடிவி கேமரா கூட ஏமாத்திடலாம், உங்க உயிரை எப்படி ஏமாத்துவீங்க? உயிர் இல்லைன்னா இந்த சத்த பணமாயிடுவீங்களே. உயிருக்கு எல்லா பதிவுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்ததோ அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு சாப்டர் மாதிரி. நாளைக்கு இன்றையில இருந்து 1,00,000 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது உங்களுக்குள்ள, அந்த மாற்றங்கள் அத்தனையும் அந்த ஒளிப்பட்டியல உயிர் பட்டியல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 2,00,000 வருஷத்துக்கு உண்டான பதிவுகளோட தான் நீங்களாம் பர்த் எடுத்திருக்கிறீங்க. ஸோ யாரும் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சிச்சுன்னா போதும், நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, நாளான்னைக்கு என்ன பண்ணுவீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத A to Z இம்மி மாறாம அணுவணுவா உங்களுக்கு சொல்ல முடியும். தப்பிக்கவே முடியாது. அந்த ஆற்றலை எல்லாம் கொடுக்கக்கூடியதுதான் இந்த தவம், பிரம்மஞான தவம். உங்கள் ஒளியை, உங்கள் உயிரை, உயிர் எப்படி இருக்கு, ஒளியாக இருக்கு, அந்த உயிரை அடையக்கூடிய மார்க்கம் தான் ஒளி நெறி என்று சொல்லக்கூடிய அருள் நெறி மார்க்கம். அதுதான் இறைவனை எளிதாக கண்டறிய நம்மளால முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி சிவகாம கொடியாகி உமாதேவியுடைய மனதுக்கு இசைந்த கணவனாக அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அவர் இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஆட்கொண்டுட்டாரு. அதனால அவரை பார்த்து என்ன சொல்றாரு, அருளரசன் சொல்றாரு. எனக்கு அமுதமாக இனிப்பாக இருக்கக்கூடிய பெருமானை, அம்பலத்துல, அம்பலம்னா எது, சிற்சபனை எது, அந்த ஆன்மக்கூடு, அங்க எப்ப பார்த்தாலும் ஒளியாக ஆடிக்கிட்டே இருக்கு, அதான் நடனம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒளி என்ன ஆகும், காற்றுல பட்டு அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் நடனம். அவர் எப்படி நடனம் ஆடுறாரு, ஜோதியாக, பெரும் ஜோதியாக, அற்பெரும் ஜோதியாக நடனம் ஆடிக்கிட்டே இருக்க. உன்னுடைய திருவடிகளை நான் செய்கின்ற தவத்தால் இன்றைக்கு கண்டு கொண்டேன் சொல்லிட்டார். நீ இப்படிலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற உள்ள, நான் தவம் பண்ண ஆரம்பிச்சேன், ஆனா நீ எனக்குள்ள இருக்கிறது இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி, நீ தான் டான்ஸ் ஆடிக்கிறத நான் பார்த்துட்டேன். எங்க நான் பார்த்தேன், என்னுடைய திருவடிகளை வச்சுக்கிட்டு நான் செய்கின்ற தவத்தால நீ எனக்குள்ள நீ நடனம் ஆடிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன், திருக்கூத்தை கண்டுவிட்டேன். இது பொய் கிடையாது, சத்தியம் சத்தியம் 2 முறை சொல்றேன். தாள் அறிந்தேன் நின் வரவு, சத்தியம் சத்தியமே. அப்ப இந்த இடத்துல தாள் எப்படின்னா, தாளும் திருவடிகள். திருவடிகள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, திருவடிகள் தான் அவருடைய வரவு இருக்குன்னு சொல்றாரு. திருவடிகள் மூலமாகத்தான் இறைவன் வருவாரு போவார். உடம்புல கை காலு கண்ணை விட்டுருங்க, அந்த மூக்கு, வாயு, வயிறு, வளங்காலு, முதுகுத்தண்டு எல்லாமே இந்த இடத்துலலாம் இறைவன் வர்றதில்லை. திருவடிகள் வழியாகத்தான் உள்ள வராரு போறாரு. தாள் அறிந்தேன் நின் வரவு சத்தியம் சத்தியமே. அவர்லாம் அவ்வளவு ஒளிதேகத்தை வாங்கினார் அந்த மனுஷன். எதுக்குங்க நம்மளுக்கு பார்த்து பிராமிஸ் சொல்லணும்? அப்படியாவது நீங்க நம்ப மாட்டீங்களா? அப்படியாவது இறைவனுடைய திருவுருளை பெற்றுக்கொள்ள மாட்டீங்களா? இந்த ஒரு ஏக்கம், ஒரு பரிதவிப்பு. இந்த உலக உயிர்களும் இவ்வளவு கஷ்டப்படுது, இவ்வளவு துன்பப்படுது, மாயா என்ற மோகத்துல மாட்டிக்கிட்டு இவ்வளவு துன்பப்படுறாங்களே, எப்படியாவது கரை தென்ற மாட்டாங்களா? யான் பற்ற இன்பம் பெருக வையன்னு ஒரு விரலி சொல்லிட்டு போட்டார் திருமூலரை. ஆனா இவரோட இந்த 6ஆம் திருமண ஒவ்வொரு பாட்டிலும் இந்த ஒரு ஏக்கம் பிரதிபலிப்பு பண்ணிக்கிட்டே இருப்பார் வள்ளல் பெருமான். அவர் ஒரு பாட்டை சொல்லிட்டு போனாரு, யான் பற்ற இன்பம் பெருகைய வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன், ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்ற தலைப்படான் என்று போயிட்டார். ஒரே பாட்டை சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இந்த மனுஷன் இந்த பாட்டு, இந்த 6ஆம் திருக்குறள் முழுக்க
எப்படியாவது வாங்கப்பா, எப்படியாவது வந்து பண்ண, பொய் சொல்லலப்பா, சத்தியத்தை சொல்றேன்பா. அது 2 முறை சத்தியம் பண்றாரு. அப்படியாவது வந்து தெரிஞ்சுக்கோப்பா, நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் பெற்ற இந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தரிசனத்தை நீங்களும் பெறலாம், வாங்க வாங்க. யாருங்க இப்படிதான் கூப்பிடுவாங்க? எவருக்குள்ள என்ன கட்டாயம் இருக்கா? வந்து ஒளிதாக வாங்கிட்டாரு, போயிட்டே இருக்க வேண்டியதானே. இறக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. வந்து இறைவனை நீங்க பார்த்துட்டீங்க, உங்க உயிரை பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா உயிர்கள் மீதையும் அந்த அன்பு, கருணை, இரக்கம் தானாக பொங்கிட்டு வந்துருங்க. அவன் ஜாதியை பார்க்க மாட்டாங்க, மதத்தை பார்க்க மாட்டாங்க, சமயத்தை பார்க்க மாட்டாங்க, ஆச்சார அனுஷ்டானம் எதையுமே பார்க்க மாட்டாங்க. பொங்கிக்கிட்டு வரும். அப்படி வந்தாதாங்க அவங்களால ஞானி. அப்படி வரலன்னா அவங்கள ஞானி இருக்காது, பேமணி தான். இவரெல்லாம் பரபிரம ஞானி. இவரெல்லாம் ஓதாமல் உணர்ந்த ஒரு மகா ஞானியில வரலாம். எந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன இலக்கணத்தை கத்துட்டாரு வரலாம். எவ்வளவு பாட்டு, எவ்வளவு அற்புதமா எழுதி. அதனால இது அவர் சொல்லுகின்ற அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அவர் என்ன சொல்றாரு, வள்ளல் பெருமான், உன்னுடைய வரவு நான் சத்தியங்கிறது எனக்குள்ள நான் என் திருவடிகளை தவத்தை பண்றப்ப நான் பார்த்துட்டேன். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன பதிவு பண்றாரு, தவம் செய்தால் இறைவனை திருவடிகளில் காண முடியுங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு. தவம் செய்யாம உங்களுக்கு அந்த நிலைப்பாடு கிடைக்காது, அமையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லைன்னு பதிவு பண்றாரு. நான் இதை தெரிஞ்சுட்டேன். உன்னுடைய ஒப்பற்ற உன்னுடைய வரவுக்குரிய நல்ல நாள இன்னைக்கு நீ வந்துட்ட, நாளைக்கு எப்ப வருவ, நாளான்னைக்கு எப்ப வருங்கிறது எனக்கு தெரியணும், எனக்கு தெரிய வேணும். அதனால தினமும் எப்பப்பெல்லாம் வரும்ன்றதை எனக்கு சொல்லு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அத்தனை உள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆன்ம அன்பர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இறைவன் 24 மணி நேரமும் நம்ம கிட்ட இருக்கிறதே கிடையாது. சில குறிப்பிட்ட நேரங்கள் தான் அவருடைய வருகை அதிகமாக இருக்கும். அந்த நேரம் எது என்பதை ஒரு சர்க்குருட்ட போய் பல ஆண்டுகள் அவருக்கு சேவை பண்ணி அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் போய் உக்காந்தீங்கன்னா இறைவனை உங்களால பார்க்க முடியும். நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன். நான் இதை அனுபவிச்ச சத்தியம். அதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க, தகுதிகள் வச்சிருக்காங்க. அந்த தகுதிகளோடு நீங்க இருக்கின்ற பட்சத்துல அது நடக்கும். நிறைய காம, மோக, மதம், ஆச்சரிய குணங்களோட நம்மள வாழ்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு ஜாப் தான் முக்கியம், நம்மளுக்கு வேலை தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம், இதுக்கு தான் நான் அதிகம் உழைப்பேன், ஏதோ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மட்டும் தான் தபம் பண்ணிட்டு இருப்போம், அவங்க சத்தியம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு வாழ்க்கையில நீங்க வந்து அதுல அதை அழிஞ்சு இப்ப கிடக்குறீங்களே, அப்படி இறைவனை பார்த்தா கூட இறைவனை பிடிச்சி நீங்க உங்களால டிராவல் பண்ணவே முடியாது. அவர் சினிமா படம் பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு பார்த்தாச்சு, சரி ஒரு வாரம் வேண்டாம், வீட்டு வாடகைலாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுன்னா அவர் இறைவனை பார்க்கறதுக்கு நம்ம உட்காந்து தவம் பண்ணலாம். அப்படிதான் போகும். அது இகழ்ச்சி பண்றது மாதிரி ஆயிடும், இழிவுபடுத்துற மாதிரி ஆயிடும். அதனால அந்த ரகசியத்தை அப்ப தெரிஞ்சுக்க முடியாது. என்றைக்கு முழுமையாக ஒரு குரு கிட்ட உங்களுடைய இறைவன்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, சரணாகதிக்கு முழுமையா வரீங்களோ, அப்ப அந்த விஷயம் உங்க தகுதி பார்த்து குரு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த கலையை கற்றுக் கொடுப்பார். அதான் இவர் பதிவு பண்ற விஷயம் தான். இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டேன், உன்னுடைய நல்வரவு தினமும் எப்பப்பெல்லாம் வரும், அந்த நல்ல நாளை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அதை அறிஞ்சுக்கொள்ள விரும்புறேன், நீ எப்பப்பெல்லாம் வரும்ன்றது எனக்கு சொல்லு, அப்பப்பெல்லாம் விழிப்புணர்வோடு நான் தவம் பண்ணணும் இல்லையா, எனக்கு சொல்லுன்னு சொல்லி இறைவனிடம் கேட்கிறாரு. நான் வந்து ஒருவேளை மறந்து போயிடலாம், நான் தூங்கி கூட போயிடலாம், நான் நனவா இருக்கிறப்ப இப்ப நான் கேட்டுட்டேன், சரி நான் கனவுன்னு கண்டுட்டு இருப்ப கூட நீ வந்து நம்ம வர்றமே இவன் கனவு வந்துட்டு இருக்கான்னு கூட வராமல இருந்துடாத, நனவாக இருந்தாலும் சரி கனவாக இருந்தாலும் சரி உன் வரவு எப்ப வரும்ன்றது எனக்கு சொல்லிட்டு அந்த நேரம் உட்காந்து தவத்தை பண்ணிடுறேன். யார் ஒருத்தர் பிரம்மஞான தவத்தை செஞ்சு இறைவனை கண்ணார கண்டு தரிசிச்சு ஆனந்த பரவசம் கொண்டு வாழ்றாங்களோ அவங்களுக்கு இறைவன் அவங்க கேட்காமலேயே அவர்களுடைய தேவைகள் அத்தனையும், அது புறத்தவைகளாக இருக்கட்டும் அகத்தவைகளாக இருக்கட்டும், அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு தானாகவே முன் வந்து உதவிகளை செய்கின்ற ஞான வள்ளலாக இருக்கக்கூடியவர் தான் இறைவன். தவத்தால் அல்லாது இறைவனுடைய திருவுகளை கண்டு உணர முடியாதுங்கிறது தான் இந்த பாடல அழுத்தம் திருத்தமாக வள்ளல் பெருமன் பதிவு செஞ்ச விஷயம். தில்லையில கோயில் கொண்டு அருளக்கூடிய உமாதேவிய சிவகாமினும் சிவகாம கொடியினும்
சிவகாம வள்ளியிலும் சொல்றது நம்மளுடைய முன்னோர்களுடைய வழக்கு சொற்கள் தான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். எது தில்லை, எது சிவகாம கொடி, இதுதான் கேள்வியா இப்ப. சிற்றம்பலம் இருக்கிற இடந்தாயா தில்லை என்ற மறைக்காடு. சிற்றம்பலம் என்பது என்ன? அது சிற்சபை இருக்கின்ற இடம். சரி, அந்த சிற்சபை எங்க இருக்குது? அது நமது ஆன்ம கூட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒளி வீசி பட்டொளி வீசி பறந்துகிட்டு இருக்கு. அந்த ஒளியினுடைய அசைவாக இருக்கக்கூடியவள் யாரு? சிவகாமி. கொடின்னு என்ன இருக்கும்? காத்துல பட்டா இடம் வளம் முன்னாடி பின்னாடி எல்லாம் அசையும் இல்லையா? அசைந்த ஒரு மரமா இருந்தா அசையாது. அப்படி அது கிளைகள் இலைகள் தான் அசையும். ஆனா ஒரு கொடியாக இருந்துச்சுன்னா எப்படி காத்துப்பட்டாலும் அசையும். அந்த ஒளி எப்படி பண்ணாலும் காத்துப்பட்ட அசையுது இல்லையா? அதனால பார்க்கறதுக்கு கொடி மாதிரி இருக்கிறதுனால நம்ம உயிர் ஒளிய அவர் என்ன சொல்றாரு? கொடியாக பாவிச்சு, அது அம்பாளாக இருக்கிறதாக பாவிச்சு, அது சிவகாம கொடி அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஞானத்தை புகுத்துறாரு பாருங்க. ஏன்னா அவள் தான் நம்மளுக்கு நாத சக்தியாக, நம்ம இயக்கக்கூடிய கிரியா சக்தியாக இருக்கக்கூடியவள் யாரு? அம்பாள் தான். நாதம் எப்பொழுதுமே என்ன பண்ணும்? அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சவுண்ட் எனர்ஜி எப்ப இருக்கும்? மூவ்மெண்ட்லயே தான் இருக்கும். லைட் எனர்ஜி அமைதியா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒளி என்பது சிவம். அந்த ஒளியினுடைய அசைவுகள் நடக்கணும்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவகாமவல்லி என்ற அந்த நாத சக்தியானது வேணும். ஒளி கூட இந்த நாத சக்தி எப்பொழுது சேர்கிறதோ அப்பொழுதுதான் ஒளியானது பயணம் பண்ண ஆரம்பிக்கும். ஒளி பயணம் பண்ண அதுக்கு ஆற்றல் தேவை. அதுக்கு நாதம் வேணும், சவுண்ட் எனர்ஜி வேணும். இதைதான் அந்த சவுண்ட் அண்ட் லைட்டால தான் இந்த பிரபஞ்சமே உருவாக்கப்பட்டிருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றது அதுதான். அந்த சவுண்ட் அந்த லைட் அண்ட் சவுண்ட்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் சிவம் சக்தி, சிவசக்தி. அர்த்தநாரீஸ்வர தத்துவம் அதுதான். யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாள்ல அது பக்தியாக இருக்கட்டும், அது கிரியாவாக இருக்கட்டும், யோகமாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், இந்த ஒளி சக்தியையும் நாத சக்தியும் சம அளவுல உள்ளுக்குள்ள கிரகிச்சு உயிருக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக ஞானம் அடைஞ்சிருவாங்க. அது பக்தியில கூட நடக்கலாம். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அது நடந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்ஜாய்மெண்ட் ஆயிடலாம். உங்களோட லைஃப்ல அட்டைன்மெண்ட்டுக்கு நீங்க ஈஸியா போயிடலாம். நல்லது. யாரெல்லாம் ஞானத்தை அடைவதற்கு தகுதியுடைய ஆன்மாக்களாக இருக்காங்களோ அவங்களை தேடி போய் ஆட்கொள்றதுதான் ஈசனுடைய திருவிளையாடல். சோதனை. ஈசன் பாத்தீங்கன்னா அவருடைய திருவிளையாடல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த மதுரை மாநகர் சுற்றி தான் நடக்கும். யாரெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கிறதோ, யாரெல்லாம் தகுதி அடைஞ்சிட்டாங்களோ அவங்க அத்தனை பத்தியும் சோதிச்சு பரிசோதிச்சு கல்லுல போட்டு உரைச்சி 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 அதை பதம் பார்த்து அது என்ன சொல்றாங்க, அந்த மாத்து, பத்தனை மாத்து 20 மாத்தெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மாத்து பார்த்து உரைச்சி தான் உலகத்துக்கு அந்த விஷயத்தை தெரிய வச்சு அவர்களுக்கு ஆட்கொள்வது சிவனுடைய வேலை. யாரெல்லாம் நீங்க துன்பப்படுறேன்னு நினைக்கிறீங்களோ, இவ்வளவு கோயிலுக்கு போறேன், இவ்வளவு தவம் பண்றேன், இவ்வளவு கஷ்டம் வருது எனக்கு தெரியுமான்னா, உங்களை அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாரு. அதனால உங்களுக்கு சோதனைங்கிறது உங்களுக்கு வைக்கிற எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல நீங்க எழுதி கரெக்டா பாஸ் பண்ணிட்டுனா சோதனை போயிடும். அப்புறம் அடுத்த எக்ஸாமுக்கு பார்த்துக்கலாம். நீங்க பாஸ் பண்ணணும், தோத்தரக்கூடாது. இது ஈஸ்வனுடைய திருவிளையாடல். நீ கஷ்டப்படுற வரப்பெல்லாம் நீங்க நினைச்சுக்கிற விஷயம்னா நம்ம எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு இறைவன் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாரு. அதனால சோதனை வைக்கிறாரு. இந்த எக்ஸாம்ல நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும். அது எப்படியாவது நான் எப்படி பாஸ் பண்றது? எனக்கு என்ன ஆற்றல் இருக்கா, சக்தி இருக்கா, அறிவு இருக்கா, ஞானம் இருக்கா? எனக்குலாம் ஒன்றும் கிடையாது. இறைவனே கதி, ஈசனே கதி. ஈசன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு, குருவிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கேன். அவங்க பார்த்து கை தூக்கி கூட்டுருவாங்க. பாஸ் மார்க்கா நான் டிஸ்டிங்ஷன் மார்க்கே போட்டு உங்களை தூக்கி மேலே கொண்டு போடுவாங்க. அந்த சரணாகதி அங்க நிக்கணும். ஆள் அறிந்து இங்கு இணையாண்ட அரசே. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா. சொன்னது யாரு? ஞான சம்பந்தர். இந்த இடத்துல இந்த பாட்டோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்ப அம்பலம்னா என்ன அப்படிங்கறத நீங்க அத்தனை பேரும் இங்க இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய முறை நம்மளோட மாணவர்களுக்கு சொல்லியிருக்கோம். அம்பலம் என்ற சொல்ல முதல்ல பதம் பிரிச்சு பாருங்க. அப்ப தமிழ் ஞானம் தானாக தெரியும். அம்பலம், அம் கூட்டல் பல் கூட்டல் அம்.
நம்ம அம்மு, அப்புறம் பல், அப்புறம் அம். அப்ப முதல்லயும் அம் இருக்குது, கடைசியிலையும் அம் இருக்கு, நடுவுல மட்டும் தான் பல் இருக்கு. இது ஆ என்பது எதை குறிக்குது? ஆ என்பது உயர குறிக்குது. அதாவது அகாரம், அதாவது வலது திருவடியை குறிக்குது. இம்முன்னா என்ன? மகர மெய் எழுத்து. இது மூன்றாவது திருவடியை குறிக்குது. இது இம்முங்கிற இந்த மெய்யெழுத்து, அந்த மெய்யெழுத்து வரிசையில 10வது எழுத்துக்கா வரும். ஆ என்பது முதல் எழுத்து. இந்த பாவை எப்படி பிரிக்கலாம்? பல் வருது இல்லையா? அந்த பாவை இப்பு கூட்டல் ஆண் பிரிக்கலாம் இல்லையா? இப்பு என்பது உயிர்மை எழுத்துல 9வது எழுத்தா வருது. அப்ப அந்த ஆங்கிறது உயிர் எழுத்துல முதல் எழுத்தா வருது. அப்ப அந்த 9 1 கூட்டினா எத்தனை? 10. அப்ப இப்பு கூட்டல் ஆ சேர்ந்தா பா வருதா? அது ரெண்டும் சேர்த்து எதை குறிக்குது? மகாரத்தை குறிக்குது. 10 என்ற மகாரத்தை குறிக்குது. அந்த பாவம் மூன்றாவது திருவடி தான் குறிக்குது. அந்த இல் என்பது என்ன? மெய் எழுத்துல 13வது எழுத்து. அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானத்துல ஞானத்தில் சரின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் அதுதான் 13வது நிலை. அந்த இல் என்பது ஞானத்தில் சரியை என்ற 13வது நிலையை குறிகாட்டுது. ஆக அகாரமும் மகாரமும் பகாரமும் ஒன்றிணைஞ்சு 13 ஆகிய ஞானத்தின் சரியை நிலைப்பாட்டை இந்த அம்பலம் என்ற அந்த வார்த்தை சுட்டி காட்டுது. அப்ப அம்பலம் தான் இருக்கிற இடத்துல முதல் படி. எது முதல் படி? 13வது படி, அப்புறம் 14வது படி, அப்புறம் 15வது படி, அப்புறம் 16வது படி தான் இறுதிப்படி. அப்ப 13வது படி ஞானத்தில் சரியை, 14வது படி ஞானத்தில் கிரியை, 15வது படி ஞானத்தில் யோகம், 16வது படி ஞானத்தில் ஞானம். அதுதான் இறுதி நிலைப்பாடு. மாணிக்கவாசகர் அடைந்த நிலைப்பாடு, வள்ளல் பெருமான் நிலைப்பாடு, திருமலர், அது அவங்களும் அதுக்கு மேல லெஜெண்ட். அவங்கலாம் சித்தர்கள்லாம் இதுகளும் தாண்டி போயிட்டே இருக்காங்க. அதனால அந்த அம் என்பது என்ன? இப்ப 13வது படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அந்த அம்மும் இப்ப பல்லுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. அம்முக்கு என்ன விளக்கம்? ஆவும் இம்மும் சேர்ந்து பிரிஞ்சு நிக்கிறப்ப ஆ என்பது உயிரை காட்டுது, இன் என்பது உயிர் நாதத்தை காட்டுது. இப்ப உயிரையோ அந்த உயிரோட நாதத்தை தனித்தனி நம்மளால பிரிக்கவே முடியாது. சேர்ந்தே இருக்கக்கூடியதுதான் அம்மு. அப்ப உயிரும் அதோட நாத ஒளியும் தான் அம் என்று ஆகிறது. இங்க அம்பலத்துல 2 முறை அம் வர்றதுனால, நடுவுல பல் என்ற மகாரம் வருதுனால உயிரையும் நன்றாக கேட்கணும். உயிரையும் உயிர் நாதத்தையும் நாம் அடையணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மகாரம் என்ற 3வது திருவடியை பிடிச்சுக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணணும். மேலும் ஞானத்தில் சிறியாகிய 13வது படியாகிய அந்த பல் என்ற பகாரத்தை நீங்க பிடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு 3வது கண்டாக நன்றாக வெளிப்படைய ஆரம்பிக்கும், வெளிப்படையவும் ஆரம்பிக்கும். ஆக அந்த 3வது கண்ணான நெற்றி கண்ணை வச்சுக்கிட்டு தான் நம்ம உயிரையும் அதனுடைய நாதத்தையும் நம்ம பார்த்து இறைவனான சிவபெருமான சிவத்தை பரமேஸ்வரனை பார்க்க முடியும். அதாவது நம்ம ஆன்மாவுடைய உயிர் நாதத்தை சுட்டி காட்டுவதற்கு பேர் என்ன? அம்பலம். அம்பல் அம் அம்பலம். அந்த அம் என்பது பிரணவமாகிய ஓங்கார தேகத்தையும், பலம் என்பது அறிவாகி அம்பலம் சொல்றோம்ல, அம்பலம், அம் குட்டல் பலம், அம்பலம் சொன்னோம் இல்லையா? அந்த அம் என்பது பிரணவமாகிய ஓங்கார தேகத்தையும், பலம் என்பது அதனுடைய அறிவாகிய ஞான தேகத்தையும் குறிக்குது. மறந்துடாதீங்க. அப்ப ஓங்கார தேகமும் ஞான தேகமும் ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் அம்பலம் பேர். அதனாலதான் ஓங்காரமும் ஞானமும் சேர்ந்த தேகம்தான் அம்பல தேகம் என்று நம்மளுடைய பிரம்மஞானிகள் சொல்றாங்க, வள்ளல் பெருமான் சொல்றாங்க. நல்லது. அடுத்த பாடம். அன்று எனக்கு நீ உரைத்த தருணம் இது எனவே அறிந்திருக்கின்றேன். அடியேன் ஆயினும் என் மனம்தான் கன்று எனச் சென்று அடிக்கடி உட்கலங்குகிறது அரசே. கண்ணுடைய கரும்பே, என் கவலை மனக்கலக்கம் பொன்றிட பேர் இன்பவெல்லாம் பொங்கிட இவ்வுலகில் புண்ணியர்கள் உளங்களிப்பு பொருந்தி விளங்கிட நீ இன்றெனக்கு வெளிப்பட என் இதயமலர் மிசை நின்று எழுந்து அருளி அருள்வது எல்லாம் இனிது அருள்க விரைந்தே. அப்ப இதுல கண்ணுடை கரும்பே, புண்ணியர்கள் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றார்.
அப்ப இன்னைக்கு நீ எனக்கு சொன்ன விஷயம்லாம் கரெக்ட், சரி, ஓகே, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அறிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து திருவடிகளை வைத்து தவத்தை பண்ணி உன்னை எப்படி பார்க்கறதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு நீ வந்து காட்சி கொடுத்த கரெக்ட், நாளைக்கு நீ காட்சி கொடுப்பியா, வருவியா, மாட்டியா? இந்த பாலா போன மனசு வந்து எனக்கு ரொம்ப கலங்குது. இந்த தாய் பசுவை பிரிஞ்சு போன ஒரு கன்று குட்டி அந்த தாய் பசுவை தேடி தேடி அலையும் பார்த்துட்டியா, எவ்வளவு கஷ்டப்படும். அம்மா இல்லையா, அம்மான்னு கத்திக்கிட்டு மாமான்னு கத்திட்டு அலையுமா, அந்த மாதிரி நான் இருக்கேன். என் மனசெல்லாம் கலங்கி போய் இருக்குது. இறைவா, அரசே, என்னை நீ ஆட்கொள்ள வந்துரு. கண்ணுடைய கரும்பு, கரும்பூ, கரும்பு எது? மெய்ப்பொருள். கண்மணியில் இருக்கிற அந்த கருவெளியில் இருக்கிற அந்த கண்மணி, அதுதான் கரும்பு. அது கண்ணுடைய, அது கண்ணுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாரு. இந்த கரும்பு எங்க இருக்குன்னா கண்ணுக்குள்ள, கண்ணுடைய கரும்பு என்றார். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். அவ கரும்புன்னு தனியா பட்டணத்தர மாதிரி பயன்படுத்திட்டு போயிட்டுக்கலாமே. கடல் அருகே நிற்குமாம் கரும்புன்னு முடிச்சிருது. அண்டம் கருகேதாம் அழகிய அழகிய கண் மூன்றுடையதான் பாடிட்டு போறப்ப கடைசியத்துல கடல் அருகே நிற்குமாம் கரும்பு. எங்காவது கடலுக்கு பார்த்து கரும்பு இருக்குமா? அதுக்கு விளக்கம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இதுல கண்ணுடைய கரும்பு, கண்ணுக்குள்ள இருக்கின்ற கரும்பூன்னு அர்த்தம். கரும்பு எது? கண்மணி தான். அதுல நான் இருக்கணும். அங்க வந்து என்ன ஆட்கொள்ள இறைவா, எனக்கு கவலை அதிகமா இருக்கு, மனக்கலக்கம் ரொம்ப இருக்குது, இதெல்லாம் என்னை விட்டு நீ போகணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தினமும் நீ எப்ப வருவன்ற அந்த நேரத்தை எனக்கு சொல்லு. அந்த நேரத்தை நான் பிடிச்சுக்கிட்டு உன்னை வந்து அடையணும். அப்பதான் என்னுடைய எனக்குள்ள இன்ப வெள்ளம் பொங்கி பிரகவாகம் எடுக்கும். அப்பதான் நீ எனக்கு கிடைச்சிட்டு இருக்கிற சந்தோஷம் உடம்புக்குள்ள பூரிச்சு இருக்கும். அந்த ஒரு புண்ணியனாகின்ற தன்மை எனக்கு நீ கொடுக்கணும். அதனால எனக்கு எப்படியாவது நீ எனக்குள்ள வெளிப்பட்டுரு, வெளிப்படாம இருந்துடாத. ஏன்னா நீ வெளி எங்கேயும் இல்லை, நீ எனக்குள்ள என் திருவடிகளுக்குள்ள உட்கார்ந்துருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீ உள்ள இருக்கிறவன் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். வெளியே இருக்கிறவன் உள்ள வருவான், உள்ள இருக்கிறவன் வெளியே போகணும் இல்லையா? உள்ள இருக்கக்கூடிய என் உயிருக்குள்ள இருக்கக்கூடிய பேருயிராகிய நீ ஒன்ன நான் பார்க்கிற மாதிரி தெரிகிற மாதிரி உன்னை வெளிப்படுத்து. எங்க? என் இதய மலர் மிசை நின்று. இருதய மலர், இரு உதயம். இரு உதயம்னா அர்த்தம் ரெண்டு திருவடிகள் தான் இரு உதயம். இதய மலர்ன்னு சொல்றாங்க. இதயத்தை மலர் கூப்பிடுறது அதுக்கு தான். அந்த திருவடிகள்ல நீ இருந்துகிட்டு உன்னை எனக்கு வெளிப்படுத்திடு, அவ்வளவுதான். அப்ப எனக்கு எழுந்தருளி நீ அருள் செய்ய வேண்டும். நீ ரொம்ப நேரம் காலதாமதெல்லாம் படுத்தாத. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அம்மாவை புரிஞ்ச இப்ப இது கண்ணுக்குட்டியமா நான் ரொம்ப கலக்கத்துல இருக்கிறேன், பயந்துகிட்டு இருக்கேன். அதனால இனிது அருள்க. எப்படி? விரைந்தே, வேகமாக எனக்கு அருள் செஞ்சிடும். ரொம்ப லேட்லாம் பண்ணிடாத, என்னாலும் தாங்க முடியாது. தாய்ப்பசு பிரிஞ்சு போன கன்றுக்குட்டி மாதிரி நான் மனம் கலங்கி போய் நிக்கிறேன் ரோட்ல, நான் ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். அதனால நீ என்ன உனக்கு உள்ள என் திருவடிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற, என் கண்ணுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற, உன்னை கண்ணுக்குள்ள இருக்கிற நீ ஒண்ணு நான் பாக்குற மாதிரி தெரியுற மாதிரி உன்னை வெளிப்படுத்தி சீக்கிரம் வந்துரு, வந்து எனக்கு அருள் செய்ய அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டு. இவ்வளவு பெரிய ஒரு காதல் பாருங்க இறைவன் மீது அவருக்கு. கடைசி பாடல். இது தருணம் நமை ஆளருக்கு எழுந்தருளும் தருணம். இடை தடை ஒன்றிலை கண்டாம் என் மனனே, நீதான் மதுவிடும் ஓர் ஈ போல மயங்காதே, கயங்கி வாடாதே, மலங்காதே, மலர்ந்து மகிழ்ந்திருப்பாய். குதூகலமே இது தொடங்கி குறைவிலை கான். நமது குருவானை, நமது பெருங்குல தெய்வத்து ஆணை, பொதுவில் நடம் புரிகின்ற புண்ணியனார் எனக்குள் புணர்ந்து உரைத்த திருவார்த்தை இதுவே, பொன்வார்த்தை இதுவே. திருவார்த்தை பொன்வார்த்தை இதுவே. கடைசி பாடல்ல இப்பதான் நேரம், இது தருணம்னா இப்பதான் இந்த நேரம், இறைவன் வருகின்ற நேரம் இப்பதான். நம்ம எதுக்கு வராரு? நம்மை ஆள்வதற்காக வருகின்றார். நம்மை ஆள்வதற்காக நமக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இறைவன் எழுந்து வருகின்ற நேரம் இப்பதான் நடக்க போகுது. இப்ப இந்த சம்பவம் நடந்துருச்சுன்னா நம்மளுக்கு கவலை எதுவும் இருக்குமா? தடைகள் எதுவும் இருக்குமா? இறைவன் அடைவதற்கு தடை இருக்குமா? இருக்க. ஏன்னா அவரை எழுந்து அருளை நம்மளை வெளிப்படுத்த போறாரு. அவர் எங்க இருக்கிறான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணணும்? ஒரு குரு கிட்ட அந்த தவத்தை, அந்த ஞானத்தை, ஞான விதைய நீங்க வாங்கி உங்க உயிருக்குள்ள நீங்க விதைச்சிருக்கணும். எப்பொழுதும் உங்க உயிருக்குள்ள ஞான விதை குருவால விதைக்கப்படுகின்றதோ அப்பதான் ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிக்கும். நன்றாக மனசுல வாங்கிக்கணும். குரு ஞான விதை நீங்க வாங்கலன்னா
நீங்க எவ்வளவு பெரிய லெஜண்டா இருங்க, எவ்வளவு பெரிய நீங்க எக்ஸலண்டா இருங்க, எவ்வளவு பண்ணாலும் உங்க வித்தியில பெரிய ஆளா இருங்க, ஒன்னும் பூக்காது. ஒரு இலை வெளியே வராது. ஞானத்தினுடைய ஒரு இலை கூட வெளியே வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க உயிருக்குள்ள குருவனுடைய ஞான விதியை வாங்கி உள்ள போட்டுக்க தெரியும், பதிச்சுக்க தெரியும். அதுதான் சொல்றாரு. அதனால இறைவன் வருகின்ற நேரம் இப்ப தெரிஞ்சு போச்சு. அவர் எழுந்து இப்ப உட்கார போறார் நம்மள உட்காந்து. அதனால நம்மளுக்கு இனிமேல் தடை கிடையாது. அதனால மனசை நீ எதுவும் கஷ்டப்படாது. நீ இப்படியா மனசு நீ எப்ப பார்த்தாலும் பைத்தியக்காரத்தனமா இருக்கிற. நீ எப்படி இருக்கன்னா, வந்துட்டா சந்தோஷப்படுற, இறைவன் வந்துட்டாலும் சந்தோஷப்படுற. இறைவன் வரலன்னா என்ன ஆகும்? என்ன பண்ற? ஒரு மதுவுக்குள்ள ஒரு ஈ போய் விழுந்து மயங்கி போய் கிடக்குமா அந்த மதுவை குடிச்சிட்டு. இந்த தேர்ல விழுந்த இதுல ஈலாம் பாருங்களேன், அப்படியே போதையிலே கிடக்கு, எந்திரிக்கவே எந்திரிக்காது. அந்த மாதிரி நீ இருந்துடாத, கலங்கி நிக்காத, பாடி போயிடாத, மலங்கி நிற்றாத, மகிழ்ந்துரு, மலர்ந்துரு. ஏன்னா இறைவன் வர போறாரு. நீ மலர்ந்து தானே அப்புறம் முழு சக்தி நம்மளால உள்ள வாங்க முடியும். அப்படி நீ மலர்ந்து நின்னுட்டீன்னா இன்றையிலிருந்து உன் வாழ்க்கையில என்றைக்கும் ஆனந்தம் ஆனந்தம் தான், குதூகலம் தான், குறைவில்லை, குறை ஒன்றும் இல்லை கண்ணான்னு சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒண்ணும் குறையே கிடையாது. இது எப்படி எப்படி ஒரு உறுதியா சொல்றாரு? குரு ஆணைன்றார். இது குரு மீது சத்தியம். அவருக்கு யாரோ ஒருத்தர் கத்துக் கொடுத்திருக்காரு. திருவோத்தூர் அந்த கிராமத்துல ஒரு ஐயங்காரோ ஒரு ஐயரோ யாரோ இருக்காரு. அவரு இந்த பிரம்மஞான தவத்தை வள்ளல் பெருமானுக்கு கத்துக் கொடுத்திருக்காரு. அந்த விஷயம் பாடல்களாகவே எனக்கு கிடைச்சிருக்குது. இப்ப நான் அதை எடுத்து வைக்கல. அது பிரிதொரு சமயம் கிடைச்சதுன்னா அந்த விஷயத்த நான் சொல்றேன். அந்த திருவோத்தூர் கிராமத்துல போய் தான் அவர் ஞான உபதேசம் வாங்குறாரு வள்ளல் பெருமான். அது இறைவனாகவே கொடுத்திருக்கலாம். இறைவனாகவே அந்த சுவாமிகளுடைய இதுல நம்ம கொடுத்திருக்கலாம். அது பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். குருவானைன்றார். இது குரு மீது சத்தியன்றார். நமது பெருங்குல தெய்வத்தனை, பெருங்குளம்னு எது? அற்பெருஞ்சோதி ஆண்டவர். இருக்கிறதுல பெரிய குளம் எது? இறைவனுடைய குளம் தான். பெருமை வாய்ந்த குளம். பெரிய அவருக்கு மேல ஒரு கடவுள் இல்லை, சிவத்துக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது. அந்த தெய்வத்தின் மீது ஆணையிட்டு நான் சொல்றேன். சரி, ஆணையிட்டு சொல்றேன். அந்த தெய்வம் எங்க உட்கார்ந்துருக்காரு? பொதுவில் நடம் புரிகின்ற புண்ணியனார். பொது மன்றில் ஒரு வார்த்தை அடிக்கடி வள்ளல் பெருமான் பயன்படுத்துவார். அந்த பொது நடம், அந்த பொதுவில் நடம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிற்றம்பலன் பேர், நம்மளோட ஆன்மக்கூடுன்னு பேரு. அந்த இடத்துல சதா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. அந்த சிவபெருமான் எனக்குள்ள சொன்ன வார்த்தை எப்படி சொல்றாரு? எனக்குள் புணர்ந்து உரைத்த திருவார்த்தைங்கிறார். என்னோட அவர் கலந்துட்டாரு, என்ன அவர் புணர்ந்துட்டாரு. என் உடம்போட உடம்பு அவர் சேர்ந்துட்டாரு, என் உயிரோட உயிரை அவர் சேர்ந்துட்டார். அதுக்கு புணர்வது. அவர் வேற நான் வேற என்ற நிலை இல்லாம ரெண்டு பேரும் சமம், ரெண்டு பேரும் ஈக்குவல் எனர்ஜி அது ரெண்டு பேரும் எனர்ஜி சமசரியமா வந்தோம். இறைவனுடைய ஆற்றலும் வல்லல் ஆற்றலும் சரிசமமான நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த புணர்ந்துட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை அவரால் சொல்ல முடியும். ஒன்று கலந்துட்டார் ஆற்றலோடு, அந்த அருள் ஆற்றலோடு. அவர் இறைவனோட அருள் ஆற்றலை வள்ளல் பெருமானுக்கு கொடுத்து இவரையும் அந்த அருளாற்றல் கொண்ட தேகியாக மேனியனாக மாற்றிட்டாரு. அப்ப இறைவனுக்கும் வள்ளல் பெருமானுக்கு எந்தவித பேதமும் இல்லை. அதுதான் புணர்ந்து உரைத்த இறைவன் என்னோடு சேர்ந்து புணர்ந்து என்னோடு சேர்ந்து உரைத்த திருவார்த்தை, இறைவனோட திருவார்த்தை. அதுவே பொன் வார்த்தை, தங்கத்தை விட மிக உயர்ந்த வார்த்தை. இதை இப்ப நான் சொல்லிட்டேன், இதை புரிஞ்சுக்குங்க. அதனால யாரெல்லாம் இந்த தவத்தை பயன்படுத்தி அவர் இறைவன் எப்பொழுது வருவார் என்ற அந்த நேரத்தை, அந்த குறிப்பிட்ட அந்த சில ரகசியங்களை தெரிந்து கொண்டு தவத்தை செய்கின்றீர்களோ கண்டிப்பாக நீங்களும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கண்டிப்பாக தரிசனம் செய்யலாம் என்று சொல்லி இன்றைய பேச்சுரையை இனிதாக முடித்து நிறைவு செய்கின்றோம். பிரம்மஞான புற்சபை பீடத்திலிருந்து உங்களுடைய ருத்ரஸ்வதா. திரும்ப நம்ம அடுத்த வியாழக்கிழமை பதிவில் தொடர்ந்து நம்ம வள்ளல் பெருமான் அவர்களுடைய ஞானங்களை பற்றி மட்டுமே பார்க்க போகிறோம். அதனால இந்த ஒவ்வொரு வாரமும் இந்த வள்ளல் பெருமானுடைய ஞானத்தை பருகுவதற்காகவே நீங்கள் காத்துக்கொண்டு நிறைய பேர் சொல்லி வர வச்சு அவங்களும் அந்த ஞான இன்பத்தை அடைய ஒரு தூண்டுகோலாக உந்து சக்தியாக இருக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். பிரம்மஞான புற்சபை பீடத்திலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதா. குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.